இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்ன்றான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்ன, அதேமாரி எலக்ட்ரிக் சார்ஜுன்னு என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு என்ன, இந்த மூணுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தமிழில் சொல்லிட்டு போயிடுவேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து மேலே போக முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். சிஸ்டம்னா ஒரு அமைப்பு. ஒரு அமைப்புன்னு என்னது, அதாவது ஒரு பல பொருட்கள் சேர்ந்தது ஒரு அமைப்பு அப்படிம்பாங்க. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டானது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம்னு அர்த்தம். அப்போ மின்புலமானது எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மின்புலம் இதனை சார்ந்திருக்கிறது டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். பாயிண்ட் சார்ஜஸ்னால் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னு அர்த்தம். அப்போது இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பல புள்ளிகளை கொண்ட சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்ன்றான். பாயிண்ட் சார்ஜ்னால் பல புள்ளிகளில் ஸ்பேஸ்னால் ஆகாயத்தில் பல புள்ளிகள் இருக்கிறது. ஒவ்வொரு புள்ளியிலையும் உள்ள சார்ஜஸின் காரணமாக, டியூட்டுனா அதன் காரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு உண்டாக்கப்படுகிறது என்பதை பற்றி தான் இது ஹெட்டிங். நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா மின்புலம். மின்புலமானது எதனை சார்ந்திருக்கிறது, டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். சிஸ்டம்னா ஒரு அமைப்பு, அமைப்புனா பல இதுகளை கொண்டது தான் ஒரு அமைப்பு. சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். பாயிண்ட்னா புள்ளியில் உள்ள, ஒவ்வொரு புள்ளியில் உள்ள சார்ஜஸ் என்னது, எலக்ட்ரிக் சார்ஜஸ்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் மின்னூட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை மின் கட்டணம்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்ன, எலக்ட்ரிக் சார்ஜுன்னு என்ன தெரியாது. அப்போ தெரியாமல் படிக்க முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் ஒவ்வொரு பொருளும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கு உள்ளாக என்ன இருக்கிறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது. அதற்கு உள்ளே என்ன இருக்குது, புரோட்டான் அண்டு எலக்ட்ரான் இருக்கிறது. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். சார்ஜுன்னு சொல்கிறோம்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். சேமாக இருந்தது ரிப்பல்ஸ் பண்ணும். ரைட்டா? இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளும் உள்ளேயும் புரோட்டானும் இருக்கும், எலக்ட்ரானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். நியூட்ரான் வந்து நியூட்ரல், எந்த சார்ஜும் அதில் இருக்காது. ரைட்டா? அப்படி இருக்கும்போது இப்போ சார்ஜஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒரு சார்ஜ் இருக்கிறது. அதான் மின்னூட்டம் சொல்லலாம், இல்லை மின் கட்டணம்னு சொல்லலாம். மின் ஓட்டம் கிடையாது, மின்னூட்டம். மின்னூட்டம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ்ன்னு என்னது, இப்போ பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அதை பொறுத்து இருக்கிறது. பேசிக்கலி ஒவ்வொரு பொருளும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன் நியூட்ரல்னால், எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். அப்போனா நில்லாயிடுச்சா. ஆனால் ஆக்ஷன்னு வரும்போது ஒன்று நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லை பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ரைட்டா? செயல்முறைக்கு வரும்போது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் உண்டாக்கக்கூடியது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு தீ இருக்குது, தீ ஜுவாலை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. அப்போ தீ ஜுவாலை இருக்குன்னா, இப்போ இங்கே வாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் அடுப்பில் எரிக்கிறீங்க, இதுதான் தீ ஜுவாலை. ரைட்டா? தீ எரியுது இப்படி. அப்போ நான் இங்கே நிற்கிறேன். இந்த தீ தான் என்னது, எலக்ட்ரிக் சார்ஜ். உங்கள் அடுப்பு எரியுது, இந்த பாருங்க, இங்கேருந்து இப்படி எரியுது, நீளம் எரியுது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆனால் இந்த அடுப்பு இங்கே தான் எரியுது, எனக்கு இந்த அனல் வருது இல்லையா. நான் தள்ளி தான் நிற்கிறேன், அந்த தீயோட அனல் வருதா இல்லையா. என் உடம்பு சூடாகுதான் தீயினால். இன்னொருத்தர் இங்கே நிற்கிறார், தள்ளி நிற்கிறார், அவருக்கு கம்மியாக இருக்கும். இன்னொருத்தர் இங்கே நிற்கிறார், ஏன்னா பக்கத்தில் இருக்க அவருக்கு அனல் ஜாஸ்தியாக இருக்கும், இவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இவருக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இது உண்டாக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது சுற்றிலும் உண்டாக்கக்கூடியது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எப்படி எவ்வளோ தூரத்தில் உண்டாக்குது, இவ்வளோ தூரத்தில் உண்டாக்குது அனலை. சரியா? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டும்பாங்க. புரியுதா? அப்போ சார்ஜஸ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ரைட்டா? சார்ஜஸ்னா எல்லா மேட்டர் என்னது, சம்பவம் கிடையாது, பொருட்கள். எல்லா பொருட்கள்லேயும் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறது. அது பேசிக்கலி நியூட்ரல். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் சேம். அதனால் ஆனால் ஆக்ஷன்னு வரும்போது, செயல்பாடுன்னு வரும்போது
ஒன்று எலக்ட்ரான் கூட இருக்கும், இல்லை புரோட்டான் கூட இருக்கும். ரைட்டா? இதுதான் பேசிக். இது இன்னொன்று எலக்ட்ரிக் கரண்ட்டும்பாங்க. அது மின் ஓட்டம், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ. இது ஒரு வயர். இந்த வயரில் இங்கேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? இப்போ நீ சார்ஜர் போடுற, சார்ஜர் ப்ளக் அமுத்தின உடனே பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துரு. அந்த ப்ளக்கில் இருந்து வயர் மூலியமாக கரண்ட்டு மின்சாரம் பாய்கிறது பேட்டரிக்கு. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? அந்த குண்டு இருக்கு இல்லையா, குண்டுலேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ, அது மின் ஓட்டம், கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மின் கட்டணம்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு மின் நூட்டம்னு சொல்லுவாங்க. அது இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பேசிக்கலி அது சுற்றி உள்ள இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது என்னத்தை உண்டாக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டே உண்டாக்கும். எப்படி வெப்பத்தை இது உண்டாக்குது இல்லையா சுற்றி, அதேமாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தான்னா வருமா? அவனுக்கு வெப்பமே வராது. ஏன்னா இதனோட ஏரியாவே இவ்வளோ தான். இதுக்கு மேலே வெப்பம் வருமா? இப்போ உங்கள் அம்மா அடுப்பில் சமைக்குது, நீ பக்கத்து ரூமில் இருக்க, நீ சமைச்சிட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் அந்த அடுப்பு அனல் தெரியும். ஏன்னா பக்கத்தில் நிற்கிற அடுப்பு பக்கத்தில், நீ வேறு ரூமில் இருக்க, உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதோடய ஏரியா அவ்வளோதான். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்னது? அது உண்டாக்கக்கூடிய மின் புலம். எது உண்டாக்கக்கூடியது? எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டாக்கக்கூடியது. இப்போ பார்ப்போமா? சரி வாங்க இப்போ போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது எப்படி? டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். சிஸ்டம்னா ஒரு அமைப்பு, பல புள்ளிகளில் உள்ள ஒரு பாயிண்ட் சார்ஜஸ்னால் மின் ஓட்டம், மின் கட்டணம், இல்லை மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து உண்டாகக்கூடிய எலக்ட்ரிக். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க இல்லைங்களேன். இப்போது இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ரைட்டா? இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இப்படி ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட், அதான் பலான்னு சொல்லிட்டான். இது ஒரு புள்ளி. அப்போது இதுதான் சார்ஜு, இது சார்ஜு, இது சார்ஜு. இந்த புள்ளியில் எதுவுமே இல்லை. ஆனால் இது சார்ஜ் என்ன செய்யும்? சுற்றி என்னத்தை உண்டாக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குமா? இதுவும் உண்டாக்குமா? அதை சுற்றி இதுவும் உண்டாக்குமா எலக்ட்ரிக் ஃபீல்டை? அப்போது இந்த 3மே இந்த இடத்துல, இந்த புள்ளியில் உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை வெப்பம்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ உனக்கு 2 அடுப்பு எரியுது, 2 அடுப்பு எரியுதப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அடுப்பு எரியுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது ஒரு அடுப்பு எரியுது, இது ஒரு அடுப்பு எரியுது. நீ இந்த இடத்துல நிற்கிற. அப்போ இந்த அடுப்பும் உனக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கும், இந்த அடுப்பும் வெப்பத்தை கொடுக்கும். இன்னொரு அடுப்பு இந்த இடத்துல எரியுது, இதுவும் வெப்பத்தை கொடுக்குமா? அப்போ இந்த 3ம் சேர்ந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? நீ நிற்கிற, நீ ஒன்றும் வெப்பத்தை உண்டாக்கலை, உன்னோட சார்ஜ் கிடையாது. ரைட்டா? அப்போ அதை தான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் சார்ஜஸ் என்னத்தை கொடுக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுக்குதுன்றது தான் இது இந்த கணக்கே இதில் வருகிறது. ரைட்டா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் படிப்போம். சப்போஸ் ஒருவேளை a number of point charges are distributed in space. ஸ்பேஸ்னால் காலி இடம், வெற்றிடத்தில் சப்போஸ் ஒரு வேலைக்கு சப்போஸ் சாதாரணமாக சொல்கிறான், a number of point charges. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால் எண்ணிக்கையில் அதிகமான உள்ள ஒரு பாயிண்ட் சார்ஜஸ்னால் சார்ஜ் உள்ள புள்ளிகள், பல சார்ஜ் உள்ள புள்ளிகள்னு அர்த்தம். நம்பர்னால் எண்ணிக்கையில். நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஸ்பேஸ். டிஸ்ட்ரிபியூட்டட்னா வழங்கப்பட்டுள்ளது. இன் ஸ்பேஸ்னால் வெற்றிடத்தில், காலி இடத்தில் பல டிஸ்ட்ரிபியூட்டட்னா வழங்குறதுன்னு இது கொடுக்கறது இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர்னா அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? டிஸ்ட்ரிபியூட்டர் இன் ஸ்பேஸ் அப்படின்னா ஸ்பேஸ், ஆகாயத்தில் பல இடங்களில் பாயிண்ட் சார்ஜஸ் சின்ன புள்ளிகளாக இருக்கிறது. ரைட்டா? அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சம் பாயிண்ட் பி டியூ டு திஸ் கலெக்ஷன் அப்படின்னா டு ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பல சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு அப்போ நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் சொன்னேன்ல, 3 அடுப்பு எரியுது, நீ நிற்கிற. அப்போ 3மே சேர்ந்து உனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்க போகுதுன்றது 3மே வெப்பத்தை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி இது பல புள்ளிகள் இருக்குது, பல எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி மேலே இந்த எல்லா எலக்ட்ரிக் சார்ஜும் சேர்ந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா?
டு ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, மின்புலத்தை கண்டுபிடிக்கணும். எங்கே? அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளி. இப்போ நான் போட்டு காமிச்சிடல, பி காமிச்சனா இல்லையா? இங்கே பாருங்க, போட்டே காமிச்சிடுறேன். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, ஏகப்பட்ட புள்ளி இருந்து வச்சுக்கிறோமே அப்படி ஆகாயத்தில். ஆனால் இதெல்லாம் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த பல சார்ஜுகள் இந்த இடத்துல பின்ற ஒரு புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல உண்டாக்குது, இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குது, இது எவ்வளோ உண்டாக்குது, இது எவ்வளோ உண்டாக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வேணுமா, இது எவ்வளோ உண்டாக்குது, இப்படி ஆகாயத்தை சுற்றி இருக்குது. இந்த புள்ளியில் பல புள்ளிகள் இருக்கிறது, எலக்ட்ரிக் சார்ஜ் கொண்ட புள்ளிகள். இதன் மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை பற்றி தான் படிக்க போகிறோம். ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதுதான் சொல்கிறோம். டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அட் சம் பாயிண்ட் பி, ஏதோ ஒரு புள்ளியில். டியூ டு எதன் காரணமாக கண்டுபிடிக்க போகிறோம்? டியூ டு அதன் காரணமாக கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஒவ்வொரு புள்ளியிலே உள்ள சார்ஜஸ்களின் தொகுப்பு, எல்லா தொகுப்புனா இப்போ உள்ள ஒரு தொகுப்பின் காரணமாக ஒரு புள்ளியில் நாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? அப்போது இதற்கு எந்த ஃபார்முலா பயன்படுத்தப்படுறது? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ஸ்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கலெக்ஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். ரைட்டா? அதை எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். ரைட்டா? இப்போ கூலம்ஸ்லாம் இருக்குது, கூலம்ஸ்லா அதேமாதிரி சூப்பர் பொசிஷன், இந்த ஃபார்முலாலாம் ஒன்று தான். ரைட்டா? இப்போ கூலம்ஸ்லாம் என்ன சொல்லுது? எஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், எஃப் ஈக்குவல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது கே என்ற கான்ஸ்டன்ட், கூலும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா 1/4 பை எப்சிலான் நாட்னு சொல்லுவாங்க, கே. ரைட்டா? அது என்னது? Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஹேட் அப்படின்பாங்க. ரைட்டா? இப்போது அப்போ என்னது கூலம்ஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஃபோர்ஸ், எஃப்னா ஃபோர்ஸ், எஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்ன்றான். அது சிம்பிள். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கூலம்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் கூலம்ஸோட ஃபார்முலா. அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, டிபெண்ட் பண்ணிருக்கு, இஸ் ஈக்குவல் டு Q1 இன்ட்டு Q2. அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது? ரெண்டு சார்ஜ், Q1 Q2 என்னது? Q1 ஒரு சார்ஜ், Q2 ஒரு சார்ஜ். ஆர்ன்றது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம். அப்போது கூலம்ஸ்லாம் இதுதான் கூலம்ஸ்லாம். ஃபோர்ஸ் is directly proportional to the product of the two charges. அப்போ Q1 ஒரு சார்ஜ், இன்னொரு Q2 ஒரு சார்ஜ், Q1 into Q2 ப்ராடக்ட் தானே. ப்ராடக்ட் இஸ் directly proportional to the product of Q1 and Q2 and மேலும் inversely proportional to the square of the distance. ஸ்கொயர்னா R is the distance between the two charges. ரைட்டா? அப்போ என்ன சொல்கிறான்? inversely proportional to the square of the distance. அதுதான் கூலம்ஸ்லாம். அதேமாதிரி இதுவும் அப்படி தான். இப்படி சார்ஜஸ்னால் சூப்பர் பொசிஷன் சார்ஜஸ். அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் an arbitrary point due to the collection of point charges is simply equal to the vector sum of the electric field created by the individual point charges. நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆனது அந்த பாயிண்டில், அந்த புள்ளி பீன்ற ஒரு பாயிண்டில் எவ்வளோ சுற்றி உள்ள எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாயிண்ட்டுகள் அந்த பீன்ற புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சொல்கிறோம். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் an arbitrary பாயிண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆனது அட் an arbitrary பாயிண்ட். அப்போ ஆர்பிட்ரின்னு என்னது? தன்னிச்சையான ஒரு புள்ளின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ஆர்பிட்ரி பாயிண்ட் எதை குறிக்குது? அந்த சார்ஜை குறிக்கிறது. தன்னிச்சையான சார்ஜஸ், ஒவ்வொரு புள்ளியிலும் சார்ஜ் இருக்கு இல்லையா? எல்லா புள்ளிகளும் அதனோட சார்ஜ் மூலமாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பீன்ற புள்ளியில் உண்டாக்குகிறது என்பதை பார்க்க போகிறோம். த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது அட் an arbitrary பாயிண்ட். ஆர்பிட்ரினா தன்னிச்சையான புள்ளி. இப்போ புள்ளிகள் ஒன்று வந்து நான் காமிச்சால் இங்கே ஒரு புள்ளி எல்லாத்துலேயும் சார்ஜ். அப்போ இது தன்னிச்சையான புள்ளி. ஒவ்வொரு புள்ளியும் தன்னிச்சையாக எதை உண்டாக்குறது? எலக்ட்ரிக் ஃபீல்டை பீன்ற புள்ளி மேலே உண்டாக்குகிறது. ரைட்டா? பீன்ற ஒரு இடத்துல உண்டாக்குகிறது. இதுதான் தன்னிச்சையாக, ஒவ்வொரு புள்ளியும் தன்னிச்சையாக உண்டாக்குதா? இது நான் படம் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்படி போனால் லேட் ஆகும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு புள்ளி இப்படி ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. இது பீன்ற பாயிண்ட். இந்த ஒவ்வொரு புள்ளியும் ஆர்பிட்ரி பாயிண்ட், அதாவது ஆர்பிட்ரிலி இது சார்ஜ் இருக்குது இதில். ரைட்டா? ஒவ்வொரு புள்ளி சார்ஜ் இருக்கிறது.
இந்த சார்ஜ் என்னத்தை உண்டாக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். இந்த பீன்ற இடத்துல இது தன்னிச்சையாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது, இதுவும் தன்னிச்சையாக இந்த பீன்ற இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது, இதுவும் தன்னிச்சையாக எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை உண்டாக்குது? ஆர்பிட்ரி பாயிண்ட். தன்னிச்சையாக இந்த புள்ளி இதை உண்டாக்குறது இப்போ சொல்கிறோம். ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு அதை தான் போட்டிருக்கேன் நான். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அன் ஆர்பிட்ரி பாயிண்ட் டியூ டு த எதற்கு அந்த ஆர்பிட்ரி பாயிண்ட், அதாவது தன்னிச்சையாக அந்த புள்ளி எலக்ட்ரிக் சார்ஜ் புள்ளியிலிருந்து உண்டாக்கப்படுகிறது. எதை? அப்போ டியூ டு எதன் காரணமாக? டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். டு த கலெக்ஷனாக எல்லா புள்ளிகளையும் சேர்த்து தொகுப்பாக, டியூ டு த அதன் காரணமாக, நல்லா பாருங்கள், டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சார்ஜஸ், ஆல் பாயிண்ட் சார்ஜஸ். அப்படின்னா இந்த எல்லா புள்ளிகளையும் தொகுப்பு மூலமாக ஒவ்வொரு புள்ளியும் தன்னிச்சையாக எவ்வளவு சார்ஜை அந்த புள்ளி மேலே பி மேலே உண்டாக்குகிறது. அதை தான் சொல்கிறோம். டியூ டு த பாயிண்ட் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்பிளி. அது எவ்வளவாக இருக்கிறது? இஸ் சிம்பிளி எவ்வளவாக இருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இந்த எல்லா புள்ளிகளும் சேர்ந்து தனித்தனியாக, எல்லா புள்ளியும் முதல் சேர்த்துட்டு ஒவ்வொரு புள்ளியும் தனித்தனியாக எவ்வளோ ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த புள்ளி மேலே உண்டாக்குகிறது, பீன்ற புள்ளி மேலே உண்டாக்குகிறதுன்றதான் சொல்கிறோம். அது எப்படி? இஸ் சிம்பிளி, அது எப்படி? இஸ் ஈக்குவல், இதற்கு சமமாக இருக்கிறது. எதற்கு? டு த வெக்டார் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. டு த வெக்டார் சம்னு என்னது? வெக்டார் என்னது? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ரைட்டா? டு த வெக்டார் சம், நல்லா பார்த்துக்கோங்க. டு த வெக்டார் சம்னு போடணும். அது வெக்டார் சம் ஆஃப் த, டு த வெக்டார் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒரு பாயிண்ட் சார்ஜு உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டின் வெக்டார் சம்முக்கு சமமாக இருக்கிறது. ரைட்டா? டு த வெக்டார் சம். வெக்டார் சம்னா என்னது? மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ரைட்டா? அளவும் இருக்கணும், திசையும் இருக்கணும். அதான் வெக்டார் சம், கூட்டல். அது வெக்டார் சம்னு கூட்டல் ஆஃப் எதனோட கூட்டல்? ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கூட்டல். இப்போ புள்ளி 1 எவ்வளோ உண்டாக்கியிருக்கு, புள்ளி 2 எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கியிருக்கு, அப்போ 2 இப்போ புள்ளி மொத்தம் 5 புள்ளிகள் இருக்குப்பா. 5 புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளி எவ்வளோ உண்டாக்கியிருக்குன்னு ஒன்றே கூட்டிக்கணும் வித் டைரக்ஷன். ஏன் டைரக்ஷன் கேட்குறேன்னா, இப்போது அட்ராக்ஷன் இருக்குது, இங்கே ரிப்பல்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் முன்னாடி நோக்கி போகும். ரைட்டா? அதே மாதிரி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ரிப்பல் பண்ணும். அதனால தான் டைரக்ஷனோட வெக்டார் சம்னு சொல்கிறோம். டு த வெக்டார் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்குறதுல ஒவ்வொரு புள்ளியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை, உண்டாக்கப்படுகிறது. எதை? பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். வெக்டார் சம்னு போட்டாலும் கூட்டல் போடணும். ஒவ்வொரு புள்ளியும் தனித்தனியாக உண்டாக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு புள்ளி, இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். ஒவ்வொரு புள்ளியும் புள்ளியில் உள்ள சார்ஜுகளும் தனித்தனியாக உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டின் வெக்டார் சம், வெக்டார் கூட்டல் தொகை ஆகும். அதுக்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் கால்டு சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை தான் என்ன சொல்கிறாங்க? சூப்பர் பொசிஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட சூப்பர் பொசிஷன் தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ கன்சிடர் தீர்மானித்து கொள்ளுங்கள். எதை? கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ இப்போ வரோம் பாருங்கள், எத்தனை சார்ஜஸ்ஸு? Q1 Q2 Q3 இப்படி பல புள்ளிகள் Qn வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் என்ன உண்டாக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும் ஒரு புள்ளியில், பீன்ற புள்ளியில். இப்போ தீர்மானித்து கொள்ளுங்கள். கலெக்ஷன்னா ஒரு கூட்டல் பாயிண்ட் சார்ஜஸ். ஒவ்வொரு புள்ளி சார்ஜஸ். இப்படியே இது ஒரு புள்ளி, Q1 ஒரு புள்ளி, Q2 ஒரு புள்ளி, அப்போ Qn வரைக்கும் இருக்கக்கூடிய புள்ளிகளை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சார்ஜஸ்கள். இது அனைத்தும் சேர்ந்து பீன்ற ஒரு புள்ளி மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது? அப்படின்னா வெக்டார் சம் ஆஃப் ஆல் தீஸ் Q1 Q2 Q3. ரைட்டா? Qn வரைக்கும் லொக்கேட்டட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பேஸ். லொக்கேட்டட்னா இந்த சார்ஜஸ்கள் அமைந்திருக்கிறது எங்கே? வேரியஸ் பாயிண்ட்ஸ், பல புள்ளிகளில், ஆகாயத்தில் பல புள்ளிகளில் அமைந்திருக்கிறது, பல இடங்களில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சம் பாயிண்ட் பி மொத்தம். அப்போ பீன்ற உள்ள இடத்துல இது எல்லாம் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும் இல்லையா? அதான் சொல்கிறது. அதோட கூட்டல் தொகை எவ்வளோ எல்லாம் சேர்ந்து உண்டாக்குச்சுன்னா அந்த புள்ளி மேலே அந்த புள்ளி பீன்ற ஒரு புள்ளி மேலே இதெல்லாம் Q1 Q2 எல்லாமே சேர்ந்து உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு? அப்போ எல்லாத்தோட கூட்டல் தொகைன்னு அர்த்தம். இப்போ 3 அடுப்பு எரியுது. ஒரு அடுப்பு வெப்பத்தை கொடுக்கும், 2வது அடுப்பு வெப்பத்தை கொடுக்கும், 3வது அடுப்பு வெப்பத்தை உனக்கு கொடுக்கும். தள்ளி நின்னேன்னா, ஒரு இடத்துல நின்னேன்னா, அப்போ வெப்பம் அதிகமாக உன் உடல் மேலே படும். இப்போ நான் ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், அப்போ இன்னும் வெப்பம் கம்மியாக படும். இன்னொரு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், வெப்பம் கம்மியாக வரும். ரைட்டா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டல் தொகை தானே.
அதான் கூட்டல் தொகைன்னு சொல்கிறான். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சம் பாயிண்ட் பி இஸ் டியூ டு ஆல் தீஸ் n சார்ஜஸ் இஸ் கிவன் பை. இந்த பார்த்தீங்களா, மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டுகள் இஸ் அட் பாயிண்ட் பி, பியில் உள்ள மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டுகள் எதன் காரணமாக உண்டாக்கப்படுகிறது? இந்த எல்லா சார்ஜஸ் மூலமாக உண்டாக்கப்படுகிறது. டியூ டு திஸ் ஆல் சார்ஜஸ் இஸ் கிவன் பை. இது கொடுக்கப்பட்டுள்ளது கீழே ஃபார்முலாவில். இங்கே பாருங்கள், அதை போட்டிருக்கான் பாருங்கள். என்னது? இ டோட்டல் மேலே அம்புக்குறி வெக்டார்னு அர்த்தம். அம்புக்குறி போட்டால் வெக்டார்னு அர்த்தம். டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். ஈன்னு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இந்த ஃபீல்டு மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் இ டோட்டல்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் அட் பாயிண்ட் பி. அதான் மேலே அம்புக்குறி போட்டால் வித் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட். வெக்டார் சம்னு அர்த்தம். வெக்டார் டோட்டல்னு அர்த்தம். ரைட்டா? டைரக்ஷன் போடணும் மேலே. அப்போ இஸ் ஈக்குவல் டு, அப்போ இ1 என்னது? Q1 சார்ஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மின்புலம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதான் அதனோட வெக்டார் ப்ளஸ் E2 அதான் E2 என்னது? Q2 என்ற ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. ரைட்டா? எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ E3 அப் டு En மேலே வெக்டார் போட்டுக்கணும். ரைட்டா? அப்போது இது ஃபார்முலா என்ன சொல்லுது? அதே இது ஈனா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். பியில் உண்டாக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுது? 1/4πε0 இன்ட்டு அவன் என்ன சொன்னால் ஃபார்முலா என்னது? Q1 Q2 பை R² இன்ட்டு R ஹேட்னு பார்த்தோம்ல, கூலம்ஸில் போட்டிருக்கான் பாருங்கள். E ஹேட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இது என்னது? E1 என்னது? எதை உண்டாக்குறது? E1ன்றது என்னதை உண்டாக்குது? E1 யார் உண்டாக்குறா? Q1ன்ற ஒரு சார்ஜ் தானே உண்டாக்குறது. Q1 பை R² எதை குறிக்குது? அந்த Q1 என்ற பாயிண்ட்லேருந்து Pன்ற பாயிண்ட்டுக்குள்ளே தூரத்தை குறிக்கிறது. Q1 ஒரு சார்ஜு, அதுக்கு Pன்ற பார்த்துக்கு உள்ள தூரத்தை குறிக்கிறது. அதே மாதிரி ஆர் ஹேட்னு என்னது? யூனிட் வெக்டார்னு அர்த்தம். ஏன் அதை யூனிட் வெக்டார்னு சொன்னான்னா நான் சொல்கிறேன், இருங்க இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்போ இதேமாரி ப்ளஸ் அந்த E2க்கு பதில் E1க்கு பதில் இதை போட்டுக்கோங்க. அது E2க்கு பதில் Q2 பை R² அண்ட் R ஹேட் அப்படியே போட்டு வந்தீங்கன்னா கடைசியில் QN பை போட்டேன். இப்போ ஆர் ஹேட் அப்படின்னு என்னது? ஒன்றுமே இல்லை. இப்போ ஆர் ஹேட் ஈக்குவல் டு இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஆர் ஹேட் யூனிட் வெக்டார்னு சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஆர் ஹேட் கேப்புன்னு ஹேட் அப்படின்னா ஆர் பை வெக்டார் ஆர். ரைட்டா? இது வெக்டார் ஆர் பை மேக்னிடியூட் ஆர் அப்படின்னு என்னது? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஆர் ஹேட்டோட ஃபார்முலா இருந்தால் ஆர் ஹேட் சீக்வல் டு யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. அப்போது ஆர் வெக்டார் ஆர் பை மேக்னிடியூட் ஆர். இது மாதிரி மேக்னிடியூட் என்னது? அளவு மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? இதில் இந்த வெக்டார் ஆரில் வந்து என்ன இருக்கும்? மேக்னிடியூடும் இருக்கும், இன்ட்டு டைரக்ஷனும் இருக்கும். புரியுதா? அப்போது இது என்ன இங்கே ஒரு மேக்னிடியூட் இருக்குல்ல, இந்த மேக்னிடியூடு அடிவெட்டி போயிடும். கீழே மேக்னிடியூடு தானே போட்டிருக்கோம், அடிவெட்டு போயிடும். மீது என்ன இருக்குது? டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே 1 தானே, இதுவும் அடிவெட்டு போச்சுன்னா 1. அப்போ 1R சொல்லுவாங்க. 1R அப்படின்னா ஆர் ஹேட் ஈக்குவல் டு 1R. ரைட்டா? அதை யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதுதான் என்ன பண்ணுறான்? யூனிட் 1 தானே, 1Rன்னு இருக்குது. ஆர்னு என்னது? டைரக்ஷன். ரைட்டா? டைரக்ஷன் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, மேக்னிடியூட் அடிவெட்டு போயிடுச்சு. அதுதான் ஆர் ஹேட்னு சொல்லுவாங்க, யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். அப்போ ஹியர் இங்கே R1 R2 அதெல்லாம் இதில் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன். இப்போ R1 என்னது? Q1க்கும் Pக்கும் நடுவில் உள்ள தூரம். அப்போ R2னா Q2க்கும் Pக்கும் நடுவில் உள்ள தூரம். RNனா அதாவது RNக்கும் RN என்னது? QN சார்ஜுக்கும் Pக்கும் உள்ள தூரம்னு அர்த்தம். அப்போ R1Pன்றான். Pன்னு என்னது? R1Pன்னு அந்த புள்ளி மேலே தானே எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குது. அது R1Pன்னு என்னது? Pக்கும் Q1க்கும் இடைப்பட்ட தூரம்னு அர்த்தம். அப்போ Pக்கும் Q2க்கும் இடைப்பட்ட தூரம் R2P. ரைட்டா? இப்போ R3Pனா Q3 சார்ஜுக்கும் P என்ற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம். அப்போ RNP அப்படின்னா அதாவது QNக்கும் Pக்கும் இடைப்பட்ட தூரம். ரைட்டா? இதுதான் டிஸ்டன்ஸ்கள். வெவ்வேறு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் Q1. பாருங்கள், Q1 Q2 QN ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் பாயிண்ட் P. புரியுதா? சரி, ரைட். ரெஸ்பெக்டிவ்லி அப்படி பராபராக. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆல்சோ இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? ஆர் ஹேட் R1P ஹேட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா? இது என்னது அப்படின்னு சொன்னால்
Q1க்கும் Pக்கும் உள்ள டைரக்ஷன் R1 P hat அப்படின்னா ஒன்லி டைரக்ஷன். ஏன்னா மேக்னெட் அடி ஒட்டி போயிடும் ரைட்டா. ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ R1Pனா எதுக்கு Q1 என்ற சார்ஜுக்கும் Pக்கும் உள்ள டைரக்ஷனை மட்டும் குறிக்கும் ரைட்டா. இது வரைக்கும் RN வரைக்கும் இது என்னவா இருக்குது கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார்ஸ். நான் சொல்லிட்டாலும் யூனிட் வெக்டார்ன்ட்டு ஒன்று மேலே மேக்னெட் ஒன் டைரக்ஷன் யூனிட் வெக்டார்ஸ் ரைட்டா. அப்போது டைரக்டட் ஃப்ரம் த இவைகள் என்னது யூனிட் வெக்டார்ஸ் டைரக்டட் ஃப்ரம் த Q1 Q2 Qn to P ரைட்டா. டைரக்ட் பண்ணி அங்கேருந்து வருகிறது அதோட டைரக்ஷன் Q1லேருந்து Pக்குள்ள டைரக்ஷன் அர்த்தம் ரைட்டா. அப்போது ஈக்குவேஷன் 1.7 கேன் பி ரீரிட்டன் ஆஸ் அப்படின்றான். ஈக்குவேஷன் 1.7 இந்த 1.7 நம்ம இப்படி எழுதிக்கலாம்னு சொல்கிறோம். எப்படின்னா இதெல்லாம் இத்தனை இதை போடணும் Q1 Q2 Q1 போடுறது பதிலாக நம்ம சம்மேஷன் போட்டுக்கலாம். அதை கூட்டிக்கலாம் இல்லையா. அந்த 1 2 3 n வரைக்கும் இருக்கிறதுக்கு பதிலாக அதை காமன் ஐன்னு எடுத்துக்கிட்டு I = 1 to the n கொடுத்துக்கலாம். அதை சம்மேஷன் அதெல்லாம் சிக்மான்னு போடலாம் ரைட்டா. அப்போ எப்படி அதை டோட்டல்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் மேலே டைரக்ஷன் போட்டுக்கணும் ரைட்டா. பை 1/4 for x+1 இதை சம்மேஷன் ஆஃப் I என்ற ஒரு இது கொடுத்துருக்கான் வேல்யூ I = 1லேருந்து n வரைக்கும். அது அங்கே 1லேருந்து n வரைக்கும் தானே போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் R1 Q1 R1 Q2 அப்படியே n வரைக்கும் இருக்குல்ல. அதை ஐன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு I வேரி ஃப்ரம் 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் இது சம்மேஷன் சொல்லலாம் சிக்மான்னு சொல்லலாம். அது கூட்டல் தொகை என்ன ஐன்றது ஐக்கு மதிப்பு நீ 1 கொடுத்தீங்கன்னா அதனோட 1லேருந்து n வரைக்கும் கூட்டல் தொகைன்னு அர்த்தம். அப்போது பிராக்கெட்டுகள் என்ன பண்ணா Q பை என்ன பண்ணிருக்கான் RIP ஸ்கொயர் ரைட்டா. அதே மாதிரி இது RIP hat IP ஹேட் போட்டுக்கோ புரிஞ்சுதா. Pன்றது அந்த லொக்கேஷன் என்னது அது மேலே உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுகள் புரிஞ்சுதா. இதை போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இன் ஃபிகர் 1.8 என்ன போட்டிருக்க த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த 3 பாயிண்ட் சார்ஜஸ் 3 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம்ன்றான் உதாரணத்துக்கு ரைட்டா. இதில் அட் பாயிண்ட் P மொத்தம் இவ்வளோ எடுக்க வேண்டாம் 3 மட்டும் நம்ம வச்சு பார்ப்போம்ன்றான். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக 1.8 ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் மொத்தமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு P என்ற புள்ளியில் உண்டாக்குறது டியூ டு 3 பாயிண்ட் சார்ஜஸ் 3 புள்ளியில் உள்ள சார்ஜ் மூலமாக P என்ற புள்ளியில் உண்டாக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 Q3 அட் பாயிண்ட் P. அந்த Pயில் 3 சார்ஜஸ்கள் உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்குறோம். அந்த 180 ஈக்குவேஷன்லேருந்து அவ்வளோ எடுக்க வேண்டாம் 3 போதும்ன்றான். அப்போ பார்த்துட்டு நோட் குறிச்சிக்கோங்க த ரிலேட்டிவ் lengths of the electric field vectors அப்படின்ட்டா. The relative length of the electric field vector for the charges depend on relative distance of the charges to the point P அப்படின்ட்டா. நோட்னா ஒரு குறிப்பு என்னென்னா the relative length of the electric field vectors அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ்னால் அது ரிலேட்டிவ்னா சார்ந்து எதை சார்ந்த லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் இருக்குல்ல ஃபீல்டு வெக்டார் அதனுடைய நீளம் எது அந்த டிஸ்டன்ஸ் அந்த Q1 to P வரைக்கும் தூரத்தை பொறுத்தானே இருக்குது. இப்போ நீ அடுப்பு எரியுது பக்கத்தில் நின்று வெப்பம் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். தூரத்தில் நின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அப்போ அந்த தூரத்தை பொறுத்து இருக்கிறது. அதான் சொல்கிறது த ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட சம்மந்தப்பட்ட தூரத்தில் இருக்குது. Q1 தூரமாக இருந்துச்சு Pக்கு அப்படின்னா அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அப்போ Q2 பக்கத்தில் இருந்துச்சு Pக்கு பக்கத்தில் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறான் நோட் குறிப்பு தேட் த ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட நீளமானது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் சம்மந்தப்பட்ட நீளமானது ஃபார் த சார்ஜஸ்னால் அந்த சார்ஜோட தூரம் சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் ஃபீல்டு அமைந்திருக்குதோ அதை சம்மந்தப்பட்டது டிபெண்ட் சார்ந்து இருக்கிறது எதை ஆன் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் அந்த சார்ஜு எதை சார்ந்து இருக்கிறது அதனோட டிஸ்டன்ஸை சார்ந்து இருக்குது ஆன் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜஸ் டு த பாயிண்ட் Pயிலிருந்து அது எவ்வளோ தூரத்தில் அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் ரைட்டா. இங்கே பாருங்கள் 3 தான் எடுத்திருக்கான் புள்ளியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான் 3 எடுத்திருக்கான். இங்கே பாருங்கள் இது Q1 சார்ஜ் Q2 சார்ஜ் Q3 சார்ஜ் ரைட்டா. இந்த புள்ளியில் இந்த 3 எவ்வளோ உண்டாக்குறது இந்த Q1 உண்டாக்குறது Q2 Q3 உண்டாக்குறதா புள்ளி Pயில் உண்டாக்குன ஒன்று இந்த Q1 எப்படி போகுது இப்படி போகுது இந்த டைரெக்ஷனில் அது என்ன உண்டாக்குறது எதை உண்டாக்குறது இந்த Q1 இப்படி Q1 சார்ஜ்
இந்த பின்ற புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறது அது எவ்வளவாக இருக்கிறது E1P. 1ஆம் நம்பர் இருக்கிறது எதை உண்டாக்குறது E1Pயை உண்டாக்குகிறது. ரைட்டா? அதேமாரி Q2 எதை உண்டாக்குகிறது E2Pயை உண்டாக்குகிறது. E2Pயை உண்டாக்குகிறது. ரைட்டா? E2Pயை உண்டாக்குகிறது. அப்போ Q3 E3Pயை உண்டாக்குகிறது. Q3ன்றது. ரைட்டா? இதை தான் போட்டிருக்கான். சரியா? இதை அதேமாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. இது உண்டாக்குற இந்த E1P அதுக்கடுத்து இந்த இதை மட்டும் ஏன் இப்படி போட்டிருக்கான்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இதனோட டைரெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இதனோட டைரெக்ஷன் எதை அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டோட்டல். ரைட்டா? டோட்டலாக இருக்கிறது. இது 2P. 2 எங்கே இருக்குது 2 இந்த இருக்குது. ரைட்டா? 2 எந்த டைரெக்ஷனில் போகுது 2 வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. எந்த டைரெக்ஷனில் பச்சையாக போகுதா அதேமாதிரி இந்த பேரலில் அவன் டைரெக்ஷன் போட்டிருக்கான் 2க்கு. ரைட்டா? அதை தான் E2Pன்னு போட்டிருக்கான். அதேமாதிரி இது 3 எங்கே இருக்கிறது 3ன்னா இந்த இப்படி போட்டிருக்கான்னா 3 எங்கேருந்து வருது இப்படி தானே வருது எந்த வருது பார்த்தீங்களா அதான் எப்படி கனெக்ஷன் பண்ணிட்டான். அப்போது இப்படி போய் வருது. இதுதான் படம். இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே.